போறதுக்கு ஒரு தடவை அந்த காலத்துல அவங்க அப்பாவோட அஸ்தி எடுத்து மாட்டு வண்டி கட்டி போயிட்டு இருந்தார். அப்ப போற வழியில அவரும் அந்த வண்டிக்காரரும் ஒரு வனத்துக்குள்ள வைகை ஆத்து ஓரமா சாப்பிட்றதுக்கு தோதா ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிடும்போது ஒரு பானையை வண்டிக்காரர் திறந்து பார்த்தாரு. பானை நிறைய வெறும் பூவா இருந்துச்சு. இவர் நினைச்சாரு, சரி அவங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்க போறாரு, பூ தேவைப்படுன்னு கொண்டுட்டு போறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பூவை மூடி வச்சுட்டாரு. கொஞ்சம் தொலைவு போன பிறகு இவரு கேட்டாரு, என்னன்னே உங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்க தானே நம்ம போய்கிட்டு இருக்கோம், அஸ்தி எங்க இருக்குன்னாரு. இந்த பானையில இருக்குப்பானாரு. இவர் என்னன்னு எப்படி சொல்றீங்க, பானையில நான் அந்த வனத்துக்குள்ள திறந்து பார்த்தேன், அதுல வெறும் பூ தானே இருந்துச்சு அப்படின்னாரு. இல்லப்பா அதுல அஸ்தி தான் இருக்கு அப்படின்னு திறந்த அஸ்தி தான் இருக்கு. என்ன அது இப்படி அஸ்தியா இருக்கு? இல்லையானே நான் அங்க பார்த்தேனே, இதுல பூதானே இருந்துச்சு அப்படின்றாப்புல வரு. சரியா, என்னையா சந்தேகம், இவ்வளவு ஆணித்தனமா சொல்ற, அப்ப திருப்பியா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல பூ தான் இருந்துச்சான். ஏன் அப்படின்னா அஸ்தியாக இருப்பதற்கு பூவாக மாறி, அதாவது மோட்சம் தரும் நாதர். அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு பூவனநாதர், புஷ்பவனநாதர் அப்படின்னு சொல்லி பேரு. அப்படி ராமேஸ்வரம் போன அந்த வண்டியை திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த இடத்திற்கே திருப்பு வனம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. அப்படி ஒரு சிறப்பான இடம். அதனாலதான் அங்க வந்து அந்த புத்திரக்கடன் திதி கொடுக்கறது அப்படின்றது அந்த இடத்துக்கு சிறப்பு கிடைச்சது. காரணம் என்ன அப்படின்னா அதுதான். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திருப்புவனத்துக்கு பக்கத்துல, திருப்புவனத்திலேயே நிறைய பூக்கள்லாம் விதவிதமா வனங்கள் இருந்தது. ஆனா அந்த திருப்புவனத்துக்கு பக்கத்துல அரிதான பூக்கள் எல்லாம் கிடைக்குமா. அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த அரிதான பூக்களை ஏந்தி கொண்டு போய் அந்த சிவனுக்கு கொடுப்பாங்களாம். அதனாலதான் பூ ஏந்தி தந்த ஊர், அதனால அந்த ஊருக்கு பூவந்தி அப்படின்னு சொல்லி பெயர். அப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் எங்கே உண்டு அப்படின்னா இங்கே. நன்றி.